நம்ம பார்க்க போகிறோம். அடுத்த வாரத்தில் ஒரு சகோதரி குறித்து நம்ம பார்க்கலாம். ஆனால் இந்த வாரத்தில் தேவன் நமக்கு பெண்கள்கிட்ட அவர் என்னத்தை எதிர்பார்த்துருக்கிறாரு, என்ன வச்சிருக்கிறாரு, பெண்களுக்குள்ள குணம் என்ன அப்படிங்கிறத குறித்து நம்ம பார்க்க போகிறோம். சரியா? இப்போ நம்ம வேதத்தை எடுத்து வாசித்து பார்த்தோம்னா ஆதியாகமத்திலேருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் நிறைய சகோதரிமாரை பற்றி போட்டிருக்கு. அப்போ இந்த நிறைய சகோதரிமாரை பற்றி போட்டிருக்கிறதுல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு குணங்கள் வெளிப்படுது. தெரியுமா? ஒவ்வொருத்தருக்கும் என்ன செய்யும்? ஒவ்வொரு குணங்கள் வெளிப்படும். இப்போ சாரால் எடுத்துட்டிங்கன்னா அவங்கள்ட்ட என்ன ஒரு குணம் இருந்துச்சு சொல்லுங்க பார்ப்போம். அப்படி ஒவ்வொருத்தர் ஒரு குணம் என்ன குணம் இருந்துச்சுன்னு சொன்னால், அவங்க பார்த்தீங்கன்னா ஆபிரகாம் இப்படி வந்திருக்கிறாங்க, 3 பேர் வந்திருக்கிறாங்க, அவங்களுக்கு என்ன செய்ய மாவு பிணைஞ்சு ரொட்டி சுட்டு ஒரு கடாரியை அடித்து எனக்கு நீ என்ன சரி சமைச்சு கொடு அப்படின்னு சொன்ன, நீ செஞ்சு கொடுத்தாங்களா கொடுக்கலையா? ஆமாம். அப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு குணங்கள் வெளிப்பட்டுச்சு. ஆண்டவர் தேவதரோட பேச வச்ச மாதிரி தேவதர்கள் சகோதரிமாரோட பேசினார். தேசத்திற்காக அழுதி புலம்புனாங்க. அது மாத்திரம் யுத்தத்துக்கு கடந்து சென்றாங்க, யுத்த தளபதியாக நின்னாங்க, கிராமங்களுக்கு போனாங்க. வேதத்தில் இருக்க சகோதரிமார்களை பற்றி சொல்கிறேன். இப்படி வேதத்தில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லார்ட்டையும் ஒவ்வொரு குணங்கள் ஒவ்வொரு காரியங்கள் வெளிப்பட்டுச்சு. அந்த வெளிப்பட்ட காரியங்களில் நம்மள்கிட்ட காணப்படுதா? வேதத்தில் இருக்கிற பெண்களுக்குள்ளே ஆண்டவர் விசேஷமாக அது ஒரு சில குணங்கள்லாம் வச்சுருப்பார். ஆனால் அந்த குணங்கள்லாம் நமக்கு என்ன செய்ய மாட்டேங்குது? வெளிப்பட மாட்டேங்குது. இப்போ தேவதூதர்கள் பேசுகிற அளவுக்கு அவங்க வாழ்க்கை வாழ்ந்துருக்குறாங்கல்ல, அப்போ அவங்கள்ட்ட எப்படிப்பட்ட குணங்கள்லாம் இருந்திருக்கும்? அப்போ தேவதூதர் பேசுகிறாருன்னா சாதாரண பேச முடியுமா? சொல்லுங்கள் பார்ப்போம். யார்கிட்ட பேசினார் தேவதூதர்? மரியாள்கிட்ட பேசினார். அப்புறம் யாரு? சகரியாட்ட பேசினாரா? சகரியா மனைவிட்ட பேசினாரா? சகரியாட்ட பேசினார். பெண்களை கேட்குறேன் நான். ஆகார்ட்ட பேசினார். அப்புறம் நான் சொல்கிறேன் சகோதரி மாறிட்டேன்னு கேட்குறேன், பெண்களைத்தையும் கேட்குறேன், ஆண்களை கேட்கல. பெண்கள்கிட்ட யார்கிட்ட பேசினார்? இன்னும் ஒருத்தவங்க இருக்காங்க முக்கியமானவங்க. சிம்சனுடைய அம்மாட்ட பேசினார். சிம்சனுடைய அம்மாட்ட பேசினார். சிம்சனுடைய அப்பா பேர் என்ன? சொல்லுங்க. மனோவா மனைவி. ஆமாம், மனோவா மனைவிட்ட தேவதூதன் பேசினார். இப்படி தேவதூதர்லாம் பேசுகிறாங்க. ஆனால் கடைசியாக வெளிப்படுத்தலுக்கு போகும்போது ஆண்டவர் என்ன செய்கிறாரு? சபையவே மனவாட்டியாக சொல்கிறாரு. சபையவே என்ன சொல்கிறாரு? மனவாட்டியாக சொல்கிறார். ஒரு பெண்ணுக்கு ஒப்பிட்டு ஆண்டவர் பேசுகிறார். அப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு குணங்கள் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொன்றுக்கு வெளிப்படுது. அப்போ விசேஷமாக நமக்கு ஆண்டவர் நம்மகிட்ட என்னத்தை எதிர்பார்க்குறாரு, என்ன இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 3 காரியம் இன்றைக்கி உங்களுக்கு சுருக்கமாக நான் சொல்கிறேன். 3 காரியங்கள் ஆண்டவர் என்ன செய்கிறாரு? பெண்கள்கிட்ட இருக்கணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறாரு. அவளுக்கு என்னென்ன குணங்கள் மெயினாக இருக்கும் அப்படின்னு சொன்னால், முதலாவது ஒரு காரியம், அவள் என்ன செய்கிறவள்? போஷிக்கிறவள். முதல் ஒரு காரியம் என்னது? போஷிக்கிறவள். ரெண்டாவது ஒரு காரியம் அவளுக்கு இருக்க வேண்டும். என்ன ஒரு காரியம் இருக்க வேணும்? போதிக்கிறவள். ரெண்டாவது ஒரு காரியம் என்ன இருக்கணும்? அவள் போதிக்கிறவளாக இருக்க வேண்டும், ஆலோசனை சொல்கிறவளாக இருக்க வேண்டும். மூன்றாவது ஒரு காரியம், ஒரு பெண்ணுக்கு, ஒரு குடும்ப தலைவிக்கு இருக்க வேண்டிய காரியம் என்னது? பொறுப்பு இருக்க வேண்டும். அப்போ இந்த 3 காரியத்தை குறித்து நம்ம வேதத்தில் நம்ம பார்க்க போகிறோம். சரியா? அப்போ போஷிக்கிறவள் அப்படின்னு சொன்னால், இப்போ மார்த்தா மரியாளை எடுத்துக்கொள்ளுவோம். மார்த்தா மரியாளை பற்றி பார்த்திங்கன்னா, மார்த்தாவை என்ன செஞ்சாங்க? அவங்க போஷிக்கிறவங்கள தான் காணப்பட்டாங்க. நம்ம என்ன செய்வோம்? மரியாதை மட்டும் பேசுவோம். மரியாதை நல்ல பங்கு தெரிஞ்சுக்கிட்டா, மார்த்தா நல்ல பங்கே எடுத்துக்கிறல அப்படின்னு சொல்கிறான். ஆனால் மரியாதை போல் மார்த்தாவை உட்காந்துருந்தா அன்றைக்கி ஏசாமிக்கு பந்தி வச்சுருக்க மாட்டான், விருந்து செஞ்சுருக்க மாட்டான். அவர் பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க வீட்டில் விருந்து நடந்துச்சுல, லாசர் உட்காந்து சாப்பிட்டாருல்ல இல்லை? அப்போ பார்த்தீங்கன்னா மார்த்தாள் என்ன செஞ்சால்? விருந்து செய்கிறவளாய் போஷிக்கிறவளாய் காணப்பட்டாள். மார்த்தாள் எப்படி இருந்தா? போஷிக்கிறவரால் காணப்பட்டா. அப்போ நம்ம கூட பார்த்திங்கன்னா அநேக நேரங்களில் வீட்டில் இருக்கிறோம், நம்ம என்ன செய்வோம்? ஒரு குடும்பத்தில் இருக்கிற ஒரு தலைவி, ஒரு குடும்ப தலைவி, ஒரு அம்மாவாக இருக்கிறவ, ஒரு அக்காவாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்க, ஒரு பாட்டியாக இருக்கிறேன்னு சொல்கிறவங்க, அப்படி இருக்கிற ஒரு சகோதரி என்ன செய்வா? வீட்டில் எல்லாரையும் போஷிக்கிறவளாய் காணப்படுவா. அவள் போஷிக்கிறவளாக காணப்படுனா மற்றவங்களுக்கு பகிர்ந்து கொடுக்கறது, செஞ்சு கொடுக்கறது, ஆகாரத்தை ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கறதுல அவள் என்ன செய்வா? முக்கியத்துவம் வாய்ந்தவளாக இருப்பா. பார்த்தீங்கன்னா வீட்டில் ஒன்றுமே இருக்காது,
ஒன்றுமே இருக்காது, ஒரு 2 பொருள் இருந்தால் போதும், என்ன செஞ்சிடும், அழகாக ஒரு சமையல் பண்ணி கொண்டு போய் வச்சுருவா. இப்போ சட்னிக்கு ஒன்றுமே இல்லை, பொட்டுக்கடலை இல்லை, தேங்காய் இல்லை அப்படின்னு சொன்னால் கூட ஏன்னாச்சும் பருப்பை கூட வறுத்து என்ன செய்வாங்க, ஒரு துவையல் மாதிரி செஞ்சு அதில் ஒரு தாளித்து என்ன செய்வாங்க, இட்லி தோசை கொண்டு போய் வச்சுருவாங்க. அவங்களுக்கு வேறு ஒரு பொருள் வாங்கிட்டு வரணும், அதுக்கு ஆள் வரணும், அதை எடுத்து கொண்டு வந்து கொடுத்தாத்தையும் செய்ய முடியும் அப்படிலாம் இல்லை. அப்போ வீட்டில் இருக்கிற ஒரு பெண்ணுக்கு என்ன தெரியும், சமையலை பற்றி எல்லாம் தெரியும், அவள் எப்படி ஒருத்தங்களை போஷிக்கணும்னு சொல்லி தெரியும். அது மாத்திரமில்லை, ஒரு பெண்ணாக இருக்கிறவ, ஒரு மனைவியாக இருக்கிறவ, ஒரு அம்மாவாக இருக்கிறவ, இல்லை ஒரு தாயாக இருக்கிறவ, ஒரு பாட்டியாக இருக்கிறவளுக்கு என்ன தெரியும் தெரியுமா, யாருக்கு என்ன பிடிக்கும். ஒரு தாய்க்கு தெரியுமா தெரியாதா, எத்தனை பிள்ளை இருந்தாலும் அவங்களுக்கு என்ன தெரியும், எந்த மகளுக்கு எந்த பிள்ளைக்கு எது பிடிக்கும் அது மாதிரி செஞ்சு வைப்பாங்க. இல்லை கணவருக்கு என்ன பிடிக்கும் அது மாதிரி செஞ்சுவாங்க. அவர் எப்படி சாப்பிடுவார் அப்படின்னு அவங்களுக்கு தெரியும், என்ன மாதிரி விரும்புவார், எதை விரும்புவார், எதை விரும்ப மாட்டார் அப்படிங்கிறது என்ன செய்யும், மனைவிக்கு தெரியும், அக்காவுக்கு தெரியும். அக்காவாக அப்படி ஆகிறவங்க எப்படி என்ன செய்வாங்க, அடுத்து மனைவியாக மாறுவாங்க, அடுத்து என்ன செய்வாங்க, அம்மாவாக மாறுவாங்க, அடுத்து பாட்டியாக மாறுவாங்க, அத்தையாக மாறுவாங்க, எல்லாமே மாறுவாங்க. அப்போ அவங்களுக்குலாம் என்ன செஞ்சுருக்கணும், இந்த காரியம் தெரிஞ்சிருக்க வேண்டும். இப்போ நமக்கு அது தெரியும், நம்ம அது தெரிஞ்சதுனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு நம்ம கையில் அந்த பொறுப்பை கொடுத்துருக்கிறாரு. கொடுக்கலையா? அதனால தான் சாராள் என்ன செஞ்சாங்க, அவர் ஆபிரகாம் சொன்ன உடனே எல்லாவற்றையும் செஞ்சு கொடுத்தாங்க. என்ன செஞ்சாங்க, ஆமாம், கன்றை பிடிச்சி, கொளுத்த கன்றை பிடித்து அடித்து மாவு பிசைஞ்சு ரொட்டி சுட்டு அழகாக கொடுத்து அனுப்புனாங்க. யார் சாப்பிட்டது, தேவதூதர்களும் ஆண்டவரும் சேர்ந்து அதில் சாப்பிட்டாரு. அப்போ பெண்ணாக இருக்கிற நம்ம என்ன செய்யணும், போஷிக்கிறவங்களாக காணப்படணும். அது மாத்திரம் இல்லை, இப்போ நம்ம வீட்டுக்கு விருந்தாடி வர்றாங்க, ஒரு 2 பேர் வர்றாங்கன்னா 2 பேருக்கு தகுந்த மாதிரி செஞ்சுருப்போம். வீட்டுக்கு 4 பேர் வந்துட்டா அதுக்கு தகுந்த மாதிரி என்ன செஞ்சுருவாங்க, உடனே மாற்றிடுவாங்க. மாற்ற முடியுமில்ல, ஒரு பெண்களால் செய்ய முடியும். அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி அதுக்கு என்ன செய்யணும், எதை கூட்டணும், எதை குறைக்கணும் அப்படின்னு செஞ்சு நினைச்சிருவாங்க, உடனே அதை மாற்றிடுவாங்க. இல்லை ஒரு தொட்டுக்கு இருக்கு, இன்னொரு தொட்டுக்கு வேணுமே, உடனே செஞ்சுருவாங்க. எதையாலும் செஞ்சு அவங்க போஷிக்கிறவங்களாய் காணப்படுவாங்க. அவங்க என்ன செய்கிறவங்க, போஷிக்கிறவங்களா, விருந்து செய்கிறவங்களாய், அவங்க என்ன செய்கிறவங்க, வந்தவங்களை உபசரிக்கிறவங்களாய் அவங்க என்ன செய்வாங்க, காணப்படுவாங்க. யாருக்குமே அப்படி இல்லைன்னு சொல்லி அனுப்பியிருக்கிறீங்களா நீங்கள்? இல்லை, அப்படி செய்ய மாட்டோம். எதையாச்சும் அவங்களுக்கு என்ன செய்யணும், கொடுக்கணும். ஒரு 10 பேர் வந்துட்டாங்க, டீ ரெடி பண்ணணுமா, உடனே ரெடி பண்ணுவாங்க எப்படியாவது. ஆனால் தெரியாது, வெளியே தெரியாது, அவங்களுக்கு தான் அந்த நேக்கு தெரியும், அந்த காரியங்கள் என்னங்கிறது தெரியும். ஒரு வீட்டில் இருக்கிற ஒரு பெண்ணுக்கு என்ன செய்யணும், முதலாவது யோசிக்க தெரிஞ்சிருக்கணும். வீட்டில் எத்தனை பேர் வந்தாலும், எத்தனை பேர் இருந்தாலும் அதை மனம் சலிக்காதபடி, அது என்ன செய்யணும், மனம் கோணாதபடி அவர்களை என்ன செய்யணும், உபசரிக்கிறவர்களாய், விருந்து செய்கிறவர்களாய், அவர்களுக்கு பரிமாறுறவர்களாய் காணப்படணும். இன்றைக்கி அநேக குடும்பங்களில் பார்த்திங்கன்னா, டிவியில் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க, மற்றவங்க சொல்கிறத கேட்டிருப்பீங்க, இந்த பட்டிமன்றத்துலலாம் பேசுகிறதெல்லாம் நீங்கள் கேட்டிருப்பீங்க. பெண்கள் என்ன செய்வாங்க, சீரியல் பார்த்துட்டு எல்லாத்தையும் கருக விட்டுருவாங்க, அடுப்பில் கருகி போகும், உணவு செஞ்சுருக்க மாட்டாங்க, பரிமாற மாட்டாங்க, அதை செய்ய மாட்டாங்க, இதை செய்ய மாட்டாங்க, நிறைய காரியங்களை சொல்கிறாங்க. நம்ம அப்படிப்பட்டவங்களாம் இருக்கக்கூடாது. நம்ம என்ன செய்யணும், ஒரு பெண்ணாக இருக்கிற நம்ம அதை காட்டில் ஒரு விசேஷமானவர்களாக இருக்கணும். ஒருவேளை அறியாதவங்க அந்த மாதிரி நடந்தாங்கன்னா, நம்ம ஆண்டவரை பற்றி அறிஞ்சவங்க எப்படிப்பட்டவங்களாக இருக்கணும், மற்றவங்களை போஷிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும், மற்றவர்களை உபசரிக்கிறவர்களாய், மற்றவங்களுக்கு விருந்து செய்கிறவர்களாய், ஏழைகளை நேசிக்கிறவர்களாய், ஏழைகளுக்கு நம்ம கரங்களை அள்ளி கொடுக்கிறவர்களாய், அப்படி நம்ம என்ன செய்யணும், நற்கிரியை செய்கிறவர்களாய் நம்ம என்ன செய்யணும், மாற வேண்டும். இந்த குணம் எங்கேருந்து வெளிப்படணும், ஒரு கிறிஸ்தவ பெண்ணுக்குள்ளே இருந்து வெளிப்பட வேண்டும். சண்டைகளோ வாக்குவாதங்களோ, ஐயா என்ன நீ அந்த சாப்பாடு கேட்டுட்ட, இன்னைக்கு இதுதே இருக்குது, வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்கள நாம் இருக்கக்கூடாது. சரியா? பார்த்தீங்கன்னா மார்த்தாள் அப்படி செஞ்சா. அடுத்து ஒரு பெண்ணை பார்த்தோம்னா ரெபேக்கா என்ன செஞ்சா, எலியேசர் வர்றாரு, எத்தனை ஒட்டகத்தில் வந்தார் சொல்லுங்கம்மா, எத்தனை ஒட்டகத்தில் வந்தார் எலியேசர், எத்தனை ஒட்டகத்தில் வந்தார், அவரும் ஒரு வேலைக்காரன் சேர்ந்து. என்னாச்சு கேத்தன்ஸ் சொல்லுங்க, எலியேசர் எத்தனை ஒட்டகத்தில் வேலைக்காரோட சேர்ந்து ரெபேக்கால பெண் பார்க்க வந்தார்? 19 10 சொல்லுங்க, ஏன் தைரியமாக சொல்லுங்க, வாசிக்கலை என்ன வேதத்தை வாசிக்கலை, அதுதான் தெரியல உங்களுக்கு. அவர் என்ன செஞ்சார், ஒட்டகத்துக்கு அவருக்கு குடிக்கிறதுக்கு முதல்ல செஞ்சார், உன் குடத்தை கொஞ்சம் சாயி அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ அந்த அம்மா என்ன செஞ்சுருக்கணும், கொஞ்சமாக அவருக்கு மட்டும் கொடுத்துருக்கணும். வந்த ஒட்டகத்தில் ஏறி வந்தவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துட்டு என்ன செஞ்சுருக்கலாம், 1 பானையோ 2 பானையோ 3 பானையோ தண்ணி தீர்ந்துருக்கும் செஞ்சுருக்கலாம். ஆனால் அந்த மகள் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல என்ன பண்ணுன்னா,
அவங்களுக்கு கொடுத்தது மாத்திரம் இல்லை, நான் உங்களுக்கு மட்டும் குடிக்க கொடுக்கல, நீங்கள் கூட்டு வந்துருக்க இந்த ஒட்டகம்லாம் எவ்வளோ தூரம் நடந்து வந்திருக்குது, நீங்கள் தண்ணி தாகம் எடுக்குதுன்னு குடிச்சிருக்கீங்களே, அந்த ஒட்டகம் தாகமாக இருக்குமே, அந்த ஒட்டகங்களுக்கு நான் என்ன செய்கிறேன், நான் தண்ணி வார்த்து கொடுப்பேன், தண்ணி எடுத்து கொண்டு வந்து கொடுப்பேன். நான் என்ன சொல்கிறேன், இன்றைக்கி கிணறுலாம் நம்ம நாட்களில் தோண்டி வச்சுருக்குறாங்க, போட்டு வச்சுருக்குறாங்க, எவ்வளோ வளர்ந்துச்சு, அறிவு வளர்ந்ததுனால கிணத்துக்குள்ளே போய் மோக்காத அளவுக்கு இறைக்கிற மாதிரி இல்லை, மோட்ரு போட்டு எடுக்கிற மாதிரி, மற்றபடி என்ன செய்கிறது, நிறைய காரியங்கள் வந்து போச்சு. நிறைய காரியங்கள் வந்து என்னஞ்சிருச்சு, தண்ணி வெளியே வருது. ஆனால் ரெபெக்கா இருந்த நாட்களில் கீழே இறங்கி போய் எத்தனை அடி ஆழத்தில் அவள் இறங்கி போனான்லாம் போடலை வேதத்தில். அவள் எத்தனை அடி ஆழத்தில் இறங்கி போய் அந்த 10 ஒட்டங்களுக்கும் கொடுத்துருப்பான். ஒரு ஒட்டகம் எவ்வளோ தண்ணி குடிக்குமா? 6 மாதத்துக்கு குடிக்குமா தண்ணி. 6 மாதத்துக்கு மொத்தமாக சேர்த்து வச்சுக்கிறோமா, அவ்வளோ தண்ணி குடிக்குமா. ஏன்னா வனாந்தரத்தில் போகிறது இல்லை, பாலைவனத்தில் போகிறது அது. அப்போ அங்கெல்லாம் கிணறு இருக்காது, தண்ணி கிடைக்காது. அப்போ அது எவ்வளோ நாள் பிரயாணம் பண்ணுதோ அவ்வளோ நாளைக்கு தண்ணியை சேர்த்து வச்சுக்கிறோமா. அத்தனை ஒட்டகங்களுக்கும் என்ன செஞ்சால் தண்ணி வார்த்து கொடுத்தால், அவங்கள எல்லாத்தையும் அந்த ஒட்டகத்துக்கு அங்கே இருந்தவங்களை அவங்களுக்கு என்ன செஞ்சால் போஷணம் கொடுத்தது மாதிரி அந்த தண்ணி ஆகாரத்தை கொடுத்தாள். செஞ்சாலா செய்யலையா? அதோட விட்டுட்டாளா? அவள் அதுக்கடுத்து என்ன செஞ்சானே, அவள் கேட்குறான், அவங்க வீடு எங்கே இருக்குது, இந்த தண்ணி தாகம் அடங்கின பிறகு அவங்களுக்குள்ள தண்ணியை குடித்து அந்த தாகத்தை தீர்த்த பிறகு அவங்களுக்குள்ள சந்தோஷம், இந்த மக இப்படி செய்கிறாளே விசாரிப்போம் அப்படின்னு சொல்லி விசாரிக்க, நீ யாருடைய மக, எங்கேருந்து வந்திருக்கிறேன், உங்கள் வீட்டில் இடம் இருக்குதா, இந்த ஒட்டகம்லாம் வந்தால் இடம் இருக்குமா, வாங்க எங்கள் வீட்டில் எல்லாம் இருக்குது, ஒட்டகத்துக்கு இடம் இருக்குது, தீனி இருக்குது, எங்கள் வீட்டில் வந்து நீங்கள் தங்கலாம். அப்போ எவ்வளவு அவளுக்குள்ள ஒரு பெரிய மன இரக்கம், ஒரு விசாரிப்பு தன்மை அப்படி இருந்ததுனால ரெபெக்கால ஆண்டவர் எப்படி மாற்றினார், ஒரு பெரிய சீமானுக்கு என்ன மனைவியாக மாற்றினார். ஒரு சீமான் வீட்டில் ஒரு மருமகளாக போய் சேர்ந்தாள். நம்ம செய்கிற உபசரிப்பு, நீ விசாரிக்கிற விசாரிப்பு, நீ கொடுக்குற விருந்து உன்னை ஒரு பெரிய மகளாய் மாற்ற முடியும், ஒரு பெரிய இடத்துக்கு கொண்டு போக முடியும், உனக்கு பெரிய காரியங்களை செய்ய முடியும். ஆனால் நீங்கள் அதை செய்யாதபடி, வந்தவங்களுக்கு ஒரு டம்ளர் தண்ணி கொடுக்காதபடி, வந்தவங்களுக்கு ஒரு டீ போட்டு கொடுக்காத அளவுக்கு நீ விசாரிக்காமல் இருந்தால் உன்னை ஆண்டவர் விசாரிப்பாரா? சொல்லுங்க பார்ப்போம். தண்ணி கொடுத்த மாயத்துக்குள்ளே என்ன செஞ்சார், அவர் சும்மா கூட்டு போனாரா? அதுக்கு முன்னாடி என்ன செஞ்சார், இந்த ரெபெக்காக்கு என்ன செஞ்சார், என்ன கொடுத்தாரு? என்னம்மா ஐயோ என்ன கொடுத்தாரு, வாசிங்க, ஆதியாகமத்தில் எடுத்து வாசித்து பாருங்க. என்ன கொடுத்தாரு? ஒட்டங்களுக்கு தண்ணி வார்த்து, அவன் என்ன செய்ய வீட்டுக்கு கூட்டு போகிறதுக்கு முன்னாடி வந்து என்ன செஞ்சு கொடுத்தாரு, கையில் என்னத்தை போட்டு விட்டாரு. என்ன தூங்குறீங்களா எல்லாரும்? நல்லா விழு தெரிஞ்சு உட்காருங்க, தூங்குறவங்களாம் நல்லா முழிச்சு உட்காருங்க. என்னத்தை கொடுத்தாரு? இல்லை, அதுக்கு முன்னாடி இன்னொன்று மேல் வசனம் போங்க சிஸ்டர். தண்ணி கொடுத்தது பிறகு அந்த உச்சிதமான பொருளை கொடுக்கறதுக்கு முன்னாடி போங்க. கடகங்களையும் கொடுத்தாரா? கைகளையும் என்ன செஞ்சாரு, வாசிங்கம்மா. ஆமாம், அவன் சாதாரணமாக செய்யலாமே. எந்த அதிகாரமா? 24:47 வாசிங்க சிஸ்டர் சத்தமா. உடனே விசாரிக்கிறார், நீ யாருடைய மகள்? காதனியிலையும் என்ன இரும்பு போட்டிருந்தாரு, இரும்பா போட்டு விட்டாருமா, தங்கத்தில் போட்டு விட்டாரு. ஒரு சாதாரண தண்ணி உபசரிப்புக்கு ஆண்டவர் இணைஞ்சாரு, தங்கத்தை கொடுக்க வச்சார். அதுக்கு பிறகு ஒட்டங்களுக்கெல்லாம் வார்த்தாரு. வீட்டுக்கு கூட்டு போன பிறகு அங்கே போய் உச்சிதமான பொருள்கள்லாம் நிறைய அணைஞ்சாரு, கொண்டு போய் கொடுத்தாரு. அப்போ நம்ம உபசரிப்பு எப்படி இருக்குன்னு சொல்லி ஆண்டவர் பார்க்குறாரு. முதலாவது ஒரு பெண்ணுக்கு இருக்க வேண்டிய குணங்கள் என்னது, உபசரிக்கிறதுல நம்ம என்ன செய்யணும், பரிமாறுறதுலையே வீட்டில் என்ன செய்கிறது, போசிக்கிறதுல என்ன செய்யணும், நம்ம முதல் இடத்துல இருக்க வேண்டும். பெண்களுக்கு அந்த குணத்தை கொடுத்துருக்கிறார். அடுத்து மாத்திரமில்லை, எலியா எங்கே போனார்? ஆமாம், சாரிபாத்துக்கு ஊருக்கு என்ன செஞ்சார், 2 ராஜாக்கள்
வாசிங்க, அதை எடுத்து வாசிங்க. 2 ராஜாக்களின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 13 வாசிங்க. ஆண்டவர் சொல்லித்தான் அங்கே போகிறாரு. வாசிங்க சார். 17-13 2 ராஜாக்கள். இல்லை, கரெக்டு. அப்போது எலியா பயப்படாதே, ஆயத்தப்படுத்து. 1 ராஜாக்கள் கொண்டு வா. ஒரு சிறிய அடையை செய்து என்ன செய்து என்கிட்ட கொண்டு வா. 1 ராஜாக்கள் சாரி சார், 1 ராஜாக்கள் 17-13 அப்படி தானே? ஆமாம். அப்போ என்ன சொல்கிறாரு, இந்த சாரிபாத்து வீட்டுக்கு போய் அவள்கிட்ட இருக்கிறது என்னது, ஒரு கைப்பிடி மாவு தான், என்ன கொஞ்சம் எண்ணெய் தான். ஆனால் அதை சாப்பிட்டு நாங்கள் சாக போகிறோம் அப்படின்றா. ஆனாலும் அவர் விடலை. அவர் என்னஞ்சாரு, உனக்கு இருக்கிறத என்ன செய்ய, முதல்ல எனக்கு கொண்டு வந்து வை அப்படின்னு அந்த ஊழியக்கார் கேட்குறாரு. அந்த ஊழியக்கார் கேட்டனேவும் ஒன்றுமே சொல்லலை. நாங்கள் சாக போகிறோம்னு சொன்னவ தான். ஆனால் அடுத்த நிமிஷம் என்ன பண்ணா தெரியுமா, செஞ்சு கொண்டு வந்து வச்சு அவரை உபசரித்ததுனால அங்கே பஞ்சம் தீரு வரைக்கும் அந்த எண்ணெயில், அந்த பானையில் எண்ணெயும் மாவும் குறைஞ்சு போகவே இல்லை. ஊருக்கெல்லாம் பஞ்சம்மா, ஊருக்கெல்லாம் பஞ்சம். ஆனால் சாரிபாத்து விதவை வீட்டில் பஞ்சம் இல்லை. மகனுக்கும் அவளுக்கும் ஆகாரம் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. எடுக்க குறையாத அளவுக்கு என்னஞ்சார், ஆண்டவர் கொடுத்துக்கிட்டே இருந்தார். அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, நீ கொடுக்க வேண்டியதை யாருக்கு கொடுக்கணுமா? ஆமாம், உபசரிக்க வேண்டியவங்களுக்கு உபசரித்து, கொடுக்க வேண்டியவங்களுக்கு நீ கொடுக்கணும். அவள் ஊழியக்காரனை போஸ்தது நிமித்தமாக, ஊழியக்காரனை விசாரித்தது நிமித்தமாய், ஊழியக்காரனுக்கு அவரை பசி ஆற்றினது நிமித்தமாய் ஆண்டவர் நினைஞ்சாரு, பஞ்ச காலம் தீர் வரைக்கும், எத்தனை வருஷம் பஞ்சம் இருந்துச்சோ அந்த பஞ்சம் தீர் வரைக்கும் அவள் வீட்டில் மட்டும் என்ன செய்யலை, ஒன்றுமே குறையலம்மா. ஆனால் அதுக்கு முன்னாடி, கொடுக்கறதுக்கு முன்னாடி தரித்திரம், வறுமை, பற்றாக்குறை, இல்லாத நிலைமை. இப்போ சாப்பிட்டு நாளைக்கு செத்துருவோம், இப்போ சாப்பிட்டு அடுத்த நிமிஷம் செத்துருவோம் அப்படிங்கிற நிலைமையில இருந்த அந்த மகளுக்கு ஆண்டவர் நினைஞ்சாரு, கீழ்ப்படிஞ்சா, உபசரிச்சா, கொடுத்தா, வகுத்த நிரப்பி அனுப்புனா, ஆண்டவர் நினைஞ்சாரு பெரிய ஆசீர்வாதத்தை என்ன செஞ்சாரு, அந்த சாரிபாத்து பெண்ணுக்கு நினைஞ்சாரு, கட்டளையிட்டார். அப்போ நம்ம எல்லாரும் என்ன செய்கிறோம், போஷிக்கிறவங்களாய் காணப்பட வேண்டும். நம்ம எல்லாரும் மற்றவங்களுக்கு போஜனம் கொடுக்கிறவர்களாய் நம்ம காணப்பட வேண்டும். இந்த சரீர பிரகாரமான ஒரு காரியத்தை செய்கிற குணத்தை யாருக்கு கொடுத்துருக்கிறாரு? பெண்களாய உங்களுக்கும் எனக்கும் மற்ற எல்லாருக்கும் கொடுத்துருக்கிறார். சரியா? இது ஆண்களுக்கு கொடுக்கல, பெண்களுக்கு தான். சரியா? நிறைய பேர் இன்னைக்கு ஸ்விக்கி அது இது ஹோட்டல் அப்படிலாம் வருது. ஆனாலும் பார்த்தீங்கன்னா எல்லாரும் சொல்லுவாங்க, என்னதே வெளியே வாங்கி சாப்பிட்டாலும் வீட்டில் சாப்பிட்டது மாதிரி இல்லைங்க. சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா? ஆமாம், என் மனைவிட்ட வாங்கி சாப்பிட்டது மாதிரிலாம் இல்லைங்க, என் மகள்கிட்ட வாங்கி சாப்பிட்டது மாதிரிலாம் இல்லைங்க. சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா? சொல்லுங்கள். என் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டதை, ஒரு சிலர்லாம் இருப்பாங்க, என் மனைவி செஞ்சு கொடுத்தாத்தேன், எங்கள் அம்மா செஞ்சு கொடுத்தாத்தேன், அந்த சாப்பாடு தான் எனக்கு பிடிக்கும், வேறு எங்கே போனாலும் என்ன சாப்பாடு பிடிக்காது அப்படிலாம் இருப்பாங்க. அந்த அந்த குணத்தை, அந்த காரியத்தை யாருக்கு கொடுத்துருக்கிறார் ஆண்டவர்? பெண்களுக்கு கொடுத்துருக்கிறாரு. இது நம்ம என்ன செய்யக்கூடாது, அதை வச்சு அநேக ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ண முடியும், நம்ம குடும்பத்தாரை ஆதாயம் பண்ண முடியும். சரியா? உங்களுடைய குணம், அந்த அந்த குணத்தை நினைச்சக்கூடாது, விட்டுறக்கூடாது. ஆண்டவர் இதை பெண்களுக்கு விசேஷமாக வச்சிருக்கிறார். சரியா? அடுத்து ஒரு காரியம், என்ன காரியம்? அடுத்து என்ன செய்கிறவர்? போதிக்கிறவள். வீட்டில் ஒரு பெண்ணுக்கு 2வது ஒரு குணம் வெளிப்பட வேண்டும், போதிக்கிறவளாக இருக்க வேண்டும். எப்படி போதனை செய்கிறது? நான் சொன்னால் எங்கள் வீட்டில் கேட்கவே மாட்டாங்களே. சொல்லுங்க பார்ப்போம். நான் சொன்னால் எங்கள் வீட்டில் கேட்கவே மாட்டாங்களே அப்படின்னு. ஆனால் ஆண்டவர் அந்த போதிக்கிற குணத்தை ஆண்டவர் நினைச்சாரு, ஒரு தாய்க்கு தான் கொடுத்துருக்கிறார், ஒரு குடும்ப தலைவிக்கு தான் கொடுத்துருக்கிறார். என்ன போதனை? என்ன போதனை? எல்லா விதத்துலையும் நம்ம போதனை செய்யலாம். இந்த மாதிரி காலையில் எந்திரிக்கணும், இந்த மாதிரி நீ ஜெபம் பண்ணணும், சரியா? இதத்தை நீ சாப்பிடணும், இதத்தை நீ உடுத்தணும், இல்லை? அப்படி நம்ம என்ன செய்யணும், நம்ம பிள்ளைகளுக்கு, நம்ம கணவனுக்கு, நம்ம அக்கா தங்கச்சிக்கு, அண்ணன் தம்பிகளுக்கு, நம்ம வீட்டில் மாமியார் இருக்கிறாங்க, மாமனார் இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் நம்ம என்ன செய்யலாம், போதனை செய்யலாம். அது எந்த விதமாக இருக்கணும் அந்த போதனை? சொல்லுங்க, அந்த போதனை எப்படி இருக்க வேண்டும்? நீதிமொழிகள் எடுத்து பாருங்க. நீதிமொழிகள் 31:26 வாசிங்க. போதிக்கிறவள் எப்படி இருக்கணுமா? தன் வாயை ஞான விளங்க திறக்க வேண்டும், தயவுள்ள போதகம் இருக்க வேண்டும். என்ன போதகம் இருக்கணுமா?
தயவுள்ள ஒரு போதகம் இருக்கணும். போதகம்னா நீ போதிக்கிறவனா சட்டத்திட்டங்கள் போட்டு அதிகாரத்தில் மிலிட்ரி ரூலில் நடத்துறது இல்லை. தயவுள்ள போதகம் எங்கே இருக்கணுமா? உன் குடும்பத்துக்குள்ளே இருக்க வேண்டும். உன் குடும்பத்துக்குள்ளே இருக்க வேண்டும். ஒரு குடும்ப தலைவிக்கு என்ன செய்யணும்? தயவுள்ள போதகம் இருக்க வேண்டும். ஞான விளங்க நீ பேச வேண்டும். அப்படி இருந்தாத்தேன் ஒரு குடும்பத்துக்குள்ள பிரச்சனை இல்லாமல் சமாதானமாக நடக்கும். சொல்லலாம், ஒரு பிள்ளை தவறி போகுது, செல்லவே பார்த்து நோண்டிக்கிட்டு இருக்கு, டிவிக்கு போகுது, ஃப்ரெண்ட்ஷிப் பிடிச்சிட்டு நைட்லாம் ஊரெல்லாம் சுற்றிட்டு வருது, இல்லை வெளியே போயிடுது, அடிக்கிற இடக்கு வெளியே போய் சுற்ற போகுது, ஹோட்டலுக்கு போகுது, கடைக்கு போகுது. நம்ம தாய் என்ன செய்யணும்? போதனை பண்ணணும், தயவுள்ள போதகம் பண்ணணும், அன்பாக போதிக்க வேண்டும். சரியா? அப்படி போதகம் பண்ணாதான் ஒரு குடிச்சிட்டு வர கணவனை பார்த்து போதகம் பண்ணலாம். குடிக்காதீங்க, உடம்புக்கு கெடுதி. எப்போ பண்ணணும்? அவர் குடிக்காமல் இருக்கும்போது. சரியா? நம்ம எத்தனையோ காரியங்களை நம்ம என்ன செய்யணும்? தயவுள்ளவர்களாய் ஞானம் விளங்குற மாதிரி நம்ம என்ன செய்யணுமா? போதிக்க வேண்டுமா? அப்படி போதனை பண்ணதில் இப்போ பார்த்தீங்கன்னா நாகமான் தீர்க்கதரிசி வீட்டில், நாகமான் வீட்டில், குஷ்டரோகி வீட்டில் யார் இருந்தது? ஆமாம், சீரிய நாட்டு சாட்டில் இருக்கிற அந்த நாகமான் வீட்டில் யார் இருந்தது? ஒரு சிறு பெண் இருந்தா. வாசிங்க 2 ராஜாக்கள் 5, 2 ராஜாக்கள் 5வது அதிகாரம் 1-4 வரைக்கும். 4வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிங்க. 5வது வசனம், 5வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிங்க. அவன் போய் பாருங்க, போதும் பார்த்தீங்கன்னா அந்த சிறு பெண்ணு போதனை செஞ்சால் யாருக்கு போதனை செஞ்சா? தன்னுடைய எஜமாட்டிக்கு போதனை செஞ்சான். எப்படின்னா தன்னுடைய எஜமான், தன்னை அடிமையாக கொண்டு வந்து வச்சிருக்கிற எஜமானை பார்த்தா அவருக்கு என்ன இருக்குது? குஷ்டரோகம் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிட்டா. ஆனால் அதை போய் வெளியே சொல்லலை. கூட வேலை செய்கிறவங்க வேலைக்காரங்கிட்ட யார்ட்டையும் சொல்லலை. அங்கே இருக்கிற இராணுவ அதிகாரி மற்றவங்க எத்தனை பேர் வருவாங்க, இவர் எத்தனை பேர், இவர் யார்? இராணுவ அதிகாரி, பயங்கரமானவர். அப்போ அப்படி இருக்கும்போது அவர் மற்றவங்கள்ட்டையும் யார்ட்டையுமே எதுவுமே சொல்லலை. அவள் யார்ட்டையும் இது சொல்லலை. தன் எஜமானி இப்படி இருக்கிறார், இப்படி ஒரு வியாதியில் இருக்காருன்னு சொல்லி தெரிஞ்ச உடனேவும் தயவாய் போய் தன்னுடைய எஜமானிட்ட சொல்கிறா, அம்மா இந்த மாதிரி ஐயா அப்படி இருக்கிறாரே, இது ஏன் இப்படி இருக்கணும்? இங்கே போங்க, இந்த இடத்துக்கு போனீங்கன்னா அங்கே ஒரு தேவ மனுஷன் இருக்கிறார், அவர் என்ன செய்வார்? இதை சுகமாக்கிடுவார். எப்படி? தயவுள்ள போதகம் இல்லை, கிருபை பொருந்தின வார்த்தை. யாரோ ஒரு சிறு பெண்ணிட்டமா, ஒரு சிறு பெண்ணிட்ட என்ன செஞ்சு காணப்பட்டுச்சு. அந்த இடத்துல அவ கர்த்தருடைய வார்த்தையை சொல்லி அவனுங்க அழகாக ஆண்டவர்களை வழி நடத்தின அந்த சிறு பெண்ணு ஆண்டவருக்காக வைராக்கியமாக நின்று சொன்னான். பரவாயில்ல, அவங்க நம்ம என்னை வேணான்னு வெளியே துரத்தினாலும் பரவாயில்ல, ஆண்டவர் செய்த அற்புதத்தை அங்கே சொல்லணும், ஆண்டவர் இந்த மாதிரி இங்கே நடத்துகிறாரு, இங்கே இப்படி அற்புதங்களை செய்கிறாரு, அடையாளங்களை செய்கிறாரு அப்படின்னு சொல்லணும்னு அவள் என்ன முதலாவது தன்னுடைய எஜமாட்டிக்கு சொல்லி, எஜமாட்டி இணைஞ்சாரு தன்னுடைய கணவர்கிட்ட சொல்கிறார், இந்த பெண்ணு இப்படிலாம் சொல்கிறா, இந்த இடத்துக்கு நீங்கள் போய் வாங்க, அங்கே அற்புதம் நடக்குது, அங்கே போனால் உங்களுக்கு இந்த வியாதி குணமாயிருமா? அவர் மறுத்தாரா? நாகமான் மறுத்தாரா? இல்லை, மறுத்துறல. போனார், இந்த மாதிரி நான் கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நிருபங்களை வாங்கிட்டு போனார், எல்லாம் செஞ்சார். என்ன ஆச்சு? அவருக்கு சுகமாயிருச்சு. ஆண்டவர் பெரிய ஒரு அற்புதத்தை செஞ்சார். அவர் அதுக்கு பிறகு அவர் தான் தெய்வம், வேற ஒரு தெய்வம் கிடையாதுன்னு சொல்லிட்டு வந்தாரா? வரலையா? அந்த ஊரில் இருக்க மண் எடுத்து கொண்டு வந்து தன் ஊரில் வச்சார், 2 பொதி கட்டிட்டு வந்துட்டார் நாகமான். அப்படிப்பட்ட காரியத்தை செஞ்சது யாரு? ஒரு சிறு பெண்ணு போதிச்சாமா. இன்னைக்கு நம்ம எத்தனை பேருக்கு நம்ம போதனை செய்கிறோம்? எத்தனை பேருக்கு ஆண்டவருக்காக வைராக்கியம் பாராட்டி ஆண்டவருக்காக வைராக்கியம் வெட்டி மற்றவங்க முன்னாடி நிற்கிறோம்? சொல்லுங்க பார்ப்போம். ஆண்டவர் எனக்கு இந்த அற்புதத்தை செஞ்சார், உங்களுக்கும் செய்வார் வாங்கன்னு சொல்ல முடியுதா? நம்ம சாட்சி சொல்லி மற்றவங்களை கூட்டு கொண்டு வர முடியுதா? ஆண்டவருக்குள்ள வழி நடத்த முடியுதா? சொல்லுங்க பார்ப்போம். நம்மளே என்ன செய்ய தெரியுமா? மற்றவங்கள்ட்ட போய் அழுதுகிட்டு நிற்போம். ஐயோ எனக்கு ஒன்றுமே இல்லை, எனக்கு அது இல்லை, இது இல்லை அப்படின்னு சொல்லி நிற்போம். நம்ம ஆண்டவரை மட்டம் தட்டி அவங்கள உயர்த்தி வைக்கிறது மாதிரி நம்ம என்ன செய்வோம்? அவங்கள்ட்ட போய் நிற்போம். ஒரு தேவைக்காக, ஒரு பிரச்சனைக்காக, ஒரு சூழ்நிலைக்காக என்ன செய்வோம்? நிற்போம். ஆனால் வீட்டுக்கு அடிமையாய் வந்த ஒரு சிறு பெண்ணு ஆண்டவருக்காக வைராக்கியமாக நின்னா, ஆண்டவருடைய காரியத்தை தயவாய் போதித்தாள். எவ்வளோ பெரிய ராஜாக்களுக்கு அதிபதிக்கு என்ன செஞ்சா? அவள் போதனை செஞ்சா. அப்போ அந்த மாதிரி ஒரு எண்ணம் உங்கள் சிந்தனையில் இருக்கா? சொல்லுங்க பார்ப்போம். அந்த சிறு பெண்ணு செஞ்சாலே அவள் யாருமா? அடிமை. அவளை என்ன வேணாலும் அவங்க செய்யலாம்.
அடிமையாக கொண்டு வரப்பட்ட பிள்ளை அந்த பிள்ளை. ஆனால் அவ சொல்ல கேட்டு அவங்க கீழ்படிஞ்சாங்கன்னா அவள் எந்த மாதிரி போதனை செஞ்சுருப்பான்னு நீங்கள் யோசனை பண்ணி பாருங்கள். எவ்வளோ நயமாக பேசியிருப்பா, எவ்வளோ தாழ்மையாக பேசியிருப்பா, எவ்வளோ அர்த்தத்தோடு பேசியிருப்பா, எவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணியிருப்பா அந்த காரியத்தை அவங்ககிட்ட போய் சொல்கிறதுக்கு. ஒரு எஜமாண்டிகிட்ட போய் அவங்க வியாதியை சுட்டி காட்டி சொல்கிறதுக்கு எவ்வளோ அவள் பயந்துருப்பா சொல்லுங்கள். யோசனை பண்ணி பார்த்தீங்களா? நம்ம வசனத்தை வாசிக்கிறோம், வசனத்தை வாசித்து அது ஒரு அப்படியே ஒரு பாடம் எக்ஸாமுக்கு பரிச்சை எழுத போகிற மாதிரி வாசித்துட்டு நம்ம போய் எழுதுகிற மாதிரி அதை வாசிக்கிறோம். அப்படி கிடையாது. நீங்கள் அதை கற்பனைக்கு கொண்டு வந்தீங்கன்னா ஒரு அடிமையான பிள்ளை யோசேப்பு அடிமையாக கொண்டு போகப்பட்டு அவன் எவ்வளோ கஷ்டப்பட்டான், சிறைச்சாலைக்குலாம் போனான்ல. அதே போல இந்த பிள்ளை ஒரு அடிமையாக போன பெண்ணு தான், சிறு பெண்ணு. ஆனால் அந்த பொண்ணு எவ்வளோ கஷ்டத்தை அனுபவிச்சிருப்பான். ஆனால் அதெல்லாம் இங்கே வேதத்தில் எழுதப்படலை. அவள் செஞ்ச அவங்க எஜமானுக்கு செய்த போதனை மட்டும்தான் இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அவள் நிமித்தமாக என்ன அற்புதம் நடந்துச்சு, அவள் நிமித்தமாக என்ன அடையாளம் நடந்துச்சு. அதுக்கு பிறகு அவன் இந்த ராஜா என்ன பண்ணான் தெரியுமா? எடுத்து வாசித்து பாருங்களேன். அதுக்கு பிறகு என்ன பண்ணனா அப்படின்றத 2 ராஜாக்கள் 5 2 ராஜாக்களின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கிட்டோமா? அப்போ பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 17 வாசிங்க சிஸ்டர். பார்த்தீங்களா அவ என்ன தீர்மானம் பண்ணிச்சிட்டா? என்ன தீர்மானம் பண்ணிட்டா? ஆமாம், வேற தெய்வங்களுக்கு என்ன செய்ய மாட்டேன், இனிமேல் பலி செலுத்த மாட்டேன். என்னென்ன பலி? சர்வாங்க தகன பலியும். ஆமாம், பலியையும் செலுத்தல. சர்வாங்க தகன பலி வேற, பலி வேற. சர்வாங்க தகன பலினா தன்னைவே முழுசு அப்படி ஒப்பு கொடுக்கறது, கீழே படுத்து உருள்றது, அங்கே பலி செலுத்துவாங்கல்ல அந்த மாதிரி சர்வாங்க பலி. அந்த பலி நான் செலுத்த மாட்டேன். சாதாரண பலி செலுத்துறது இனிமேல் மற்ற தெய்வத்துக்கு என்ன செய்ய மாட்டேன், செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொன்னா, அவன் என்ன செஞ்சான், போய் என்ன செஞ்சான், மற்றபடி அதுக்கு பிறகு அந்நிய தெய்வங்களை அவன் என்ன செய்யலை, வணங்கவே கிடையாது. அப்போ ஒரே ஒரு காரியம் அவன் என்ன செய்யணும், ராஜாவுக்கு கையிலாக கொடுத்து மற்ற கோயிலுக்குள்ளே போகணும். அதுக்கு மாத்திரம் உத்தரவு கேட்டு வாங்கிட்டு அவன் வர்றான். அப்போ அவன் எப்போ தீர்மானம் எடுத்துட்டான் பார்த்தீங்களா, மற்ற தெய்வங்களுக்கு நான் செய்கிறத இனிமேல் என்ன செய்ய மாட்டேன், செய்ய மாட்டேன். ஆண்டவர்கள் வழி நடத்திட்டாளா? ஒரு சிறு பெண்ணு ஒரு படைத்தலைவனை இணைஞ்சிட்டா, வழி நடத்திட்டா. நம்ம குடும்பத்திற்கவங்களே வழி நடத்த முடியல, நம்ம பிள்ளைகளுக்கு புத்திமி சொல்ல முடியல, ஜெபின்னு சொல்ல முடியல, வேதவாசின்னு சொல்ல முடியல, டயத்துக்கு எந்திரின்னு சொல்ல முடியல, சர்ச்சுக்கு போகணுன்னு சொல்ல முடியல. ஏன்னா அந்தளவுக்கு இப்போ இந்த காலகட்டத்தில் ஞானம் வளர்ந்து போச்சு, சரியா? ஆனால் அன்னைக்கு உள்ளவங்க ஆண்டோடைய சத்தத்தை கேட்டு ஆண்டவரை பார்க்காமையும் அப்படியே கீழ்ப்படிஞ்சாங்க. அப்படி நினைஞ்சாங்க, கீழ்ப்படிஞ்சாங்க. அப்படி கீழ்ப்படிஞ்சதுனால தான் அன்னைக்கு நாகமான் அவன் குஷ்டரோகத்திலேருந்து விடுதலை பெற்றான், குஷ்டத்திலேருந்து சுகம் பெற்றான். அப்போ நம்ம என்ன செய்யணும், போதிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். வாலிப பிள்ளையாயிட்டா அந்த பிள்ளைகளுக்கு என்ன செய்யணும், போதிக்க வேண்டும், கர்த்தருடைய வார்த்தையை போதிக்க வேண்டும். அது நினச்சிமா கழுத்தில் கட்டி விடணும். அவங்களுக்கு நீ சொல்கிற கட்டளைகளாம் நீதிமொழியில் எடுத்து நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அவன் பிள்ளைகளுக்கு என்ன செய்யணுமா, கட்டளை தேவனுடைய கட்டளையும் பிரமாணங்களையும் கழுத்தில் கட்டி விடணும். சரப்பணியை போல நம்ம அப்படி கட்டி விடுறோமா? இன்னைக்கு நீ அந்த கோர்ஸ் படிக்கணும், இத்தனை மார்க் எடுத்துகிட்டு வரணும், சரியா, இத்தனை மணிக்கு டயத்துக்கு உள்ளே போயிடணும். நம்ம அந்த போதனை தான் பண்ணுறோம். அந்த ஸ்கூலில் சேர்க்கணும், அந்த காலேஜில் சேர்க்கணும், என் பிள்ளை அப்படி படிக்கணும், இப்படி படிக்கணும், இதைத்தான் நம்ம சொல்கிறோம். வேறு எதனா சொல்கிறோமா நம்ம பிள்ளைகளுக்கு? இல்லை. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, என்னுடைய கட்டளைகளையும் என்னுடைய பிரமாணங்களையும் என்ன சொல்ல, ஞானத்தையும் புத்தியும் என்னத்தை சம்பாதிச்சாலும் ஞானத்தையும் புத்தியும் சம்பாதி அப்படின்னு சொல்லி நீதிமொழிகளை போட்டிருக்குது. இதெல்லாம் நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம கழுத்தில் கட்டி விடுறோமா? பிள்ளைகளுக்கு போதிக்கிறோமா, சொல்கிறோமா? அப்போ நம்ம என்ன செய்யணும், போதிக்கிறவர்களாய் நம்ம என்ன செய்யணும், காணப்பட வேண்டும். அப்போ எவ்வளோ முக்கியமானது வருவாங்க போதனை செய்கிறது. அப்போ போதனை செய்கிறது ஆண்டவர் பெண்களுக்கு கொடுத்த ஒரு தனி கிருபை. அது மாத்திரமல்ல, போதனை அதோடு நின்றுடல. நியாயாதிபதி புஸ்தகத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே தெபோராள் என்ற ஒரு பெண் இருந்தா. அவள் என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தா, என்ன விசாரிச்சுக்கிட்டு இருந்தா? ஆமாம். அப்போ ஒரு பெண்ணு நியாயம் விசாரிக்கிறானா சாதாரணமாக இருந்திருப்பாளா? சொல்லுங்க பார்ப்போம். அப்போ அவள் எவ்வளோ ஞானம் உள்ளவளாக இருந்திருப்பா, எவ்வளோ அவர் அந்த கிருபை பொருந்த வார்த்தையில் பேசியிருந்திருப்பா, ஞானமாய்
தயவுள்ள போதகம் பண்ணியிருப்பா. அதனாலதே அங்கே என்னஞ்சா அவள் என்னஞ்சா நியாயாதிபதிகள் நியாயம் விசாரிக்கிற காலத்தில் தெபோராள் என்னஞ்சா நியாயம் விசாரித்து கொண்டிருந்தாள். அப்போ நம்ம என்ன செய்கிறோம்? போதனை செய்கிறவர்களாய், நியாயம் சொல்கிறவர்களாய், நியாயம் விசாரிக்கிறவர்களாய் நம்ம என்ன செய்யணும்? காணப்பட வேண்டும். ஆண்டவர் அந்த குணத்தை நமக்குள்ளே வச்சிருக்கிறாரு. அந்த குணத்தை என்ன செய்யணும்? நம்ம வெளிப்படுத்த வேண்டும். நம்ம மற்றவங்களுக்கு சொல்லணும், நம்ம வீட்டுக்கு சொல்லணும், நம்ம குடும்பத்தில் இருக்க ஒவ்வொருவருக்கும் நம்ம சொல்கிறவங்களா இருக்கணும். நான் ஏனோ தான் கண்சடையாக பார்த்து விட்டுட்டு போயிட்டு பின்னாடி உட்காந்து அழுகக்கூடாது. சரியா? பெண்களாக இருக்க நம்ம ஒவ்வொருவருக்கும் அது இருக்க வேண்டும். மூன்றாவது என்னது இருக்க வேண்டும்? பொறுப்புள்ளவர்களாக இருக்க வேண்டும். மூணாவது என்ன இருக்கணுமா? ஆமாம், குடும்பத்தில் பொறுப்பு இருக்க வேணும். யாரோ பார்க்கட்டும், யாரோ நடத்தட்டும். நீங்கள் சாப்பிட்டா என்ன, நீங்கள் சாப்பிடலன்னா என்ன, நீங்கள் உடுத்தினா என்ன, உடுத்தாட்டி என்ன, அவங்க சாப்பிட்டா என்ன, இவங்க சாப்பிட்டா என்ன, நான் சாப்பிட்டேன், நான் திருப்தி ஆகிட்டேன், நான் போய்கிட்டே இருக்கிறேன் அப்படின்னு இருக்கிறீங்களா? என்ன செய்யணுமா? பொறுப்புள்ளவர்களாக இருக்க வேண்டும். பொறுப்பை கையில் எடுக்க வேண்டும். அது ஆண்டவர் யாருக்கு கொடுத்துருக்காரு? பெண்களுக்கு தான் கொடுத்துருக்கிறாரு. ஆண்களுக்கு என்ன கொடுத்துருப்பாரு? சம்பாரித்து கொடுக்குற பொறுப்பை கொடுத்துருப்பாரு, வருமானத்தை கொடுக்குற பொறுப்பை கொடுத்துருப்பாரு, அவங்ககிட்ட அதெல்லாம் கொடுத்துருப்பாரு ஆண்டவர். ஆனால் பெண்களுக்கு என்ன கொடுத்துருக்கிறாரு? பொறுப்பை எடுத்துக்கொள்கிற கிருபையை கொடுத்துருக்கிறாரு. அப்போ அந்த பொறுப்பை என்ன செய்யணும்? நம்ம எடுத்துக்கொள்ளணும். அப்போ அந்த பொறுப்பை நம்ம எடுத்துக்கொண்டா வீட்டை நம்ம என்ன செய்யலாம்? சரியாக விசாரிக்கலாம். கொண்டு வந்து கொடுக்குற பணத்தை சரியாக என்ன செய்யணும்? பொறுப்பாக நடத்தி அதை வச்சிருந்து செலவு செஞ்சு காரியத்தை நடத்த வேண்டும். ஏன் ஆண்டவர் பொறுப்பை நம்ம கையில் கொடுத்துருக்கிறாரு? நீங்கள் சரியாக செய்வீங்கன்னு. ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னா முன்னாடி மாத்திரம் 2 கண்ணு, பெண்களுக்கு என்னம்மா சுற்றி கண்ணா, அப்படித்தான் பழமொழி சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆமாம், ஆண்களுக்கு மாத்திரம் 2 கண்ணு முன்னாடி, ஆனால் பெண்களுக்கு தலை முழுசும் கண்ணாடியான் கண் இருக்குமா. அப்போ எவ்வளோ காரியம் பாருங்கள். அப்போ அவ்வளோ ஷார்ப்பாக இருக்கிற நம்ம குடும்பத்தை என்ன செய்யணுமா? பொறுப்பாக பார்த்துக்கிறணும், பொறுப்படுத்துக்கிறணும். அப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அநேக குடும்பங்களில் பார்த்தீங்கன்னா வயதானவர்கள் என்ன செய்கிறதுல பொறுப்பாக பார்த்து கொள்கிறது இல்லை. அதை பொறுப்புன்னு நினைக்கிறது இல்லை. ஒரு மாமியாவை அப்படின்னு நினைக்கிறது இல்லை, ஒரு மருமகளை அப்படின்னு நினைக்கிறது இல்லை, ஒரு மாமனார் அப்படின்னு நினைக்கிறது இல்லை, ஒரு வியாதியில் கிடக்கிற ஒரு மனுஷனை அப்படி நினைக்கிறது இல்லை. கண்டும் காணாமல் போகிற காரியங்கள் இந்த நாட்களில் நடக்குது. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, பொறுப்புள்ளவர்களாய் நீ குடும்பத்தில் இருக்க வேண்டும். பொறுப்புள்ளவர்களாய் குடும்பத்தில் இருக்கணும். எந்த வயசில் என்னென்ன செய்யணும், பிள்ளைகளுக்கு எந்த வயசில் படிக்க அனுப்பணும், எந்த வயசில் பிள்ளைகளை நம்ம பாதுகாப்போடு அனுப்பணும், எந்த வயசில் பிள்ளைகளை வெளியே விடக்கூடாது, எந்த வயசில் திருமணம் ஆக்கணும், எந்த வயசில் அந்த பிள்ளைகளுக்கு மற்ற காரியங்களை ஒப்புக் கொடுக்கணும், எல்லாமே யாருக்கு தெரிஞ்சிருக்கும்? அப்பாவுக்கு தெரிகிறத காட்டில் அம்மாவுக்கு நிறைய தெரிஞ்சிருக்கும். அந்த பிள்ளை என்ன சாப்பிடும், எப்படி பொறுப்புள்ள பிள்ளையா பொறுப்பில்லாத பிள்ளையா. 10 பிள்ளை இருந்தாலும் 10 பிள்ளையுடைய குணத்தை பற்றி ஒரு தாய்க்கு சொல்ல முடியும். சொல்ல முடியுமா? முடியாதா? முடியும். பெற்றவங்களுக்கு ஒவ்வொரு, ஆனால் ஆண்களுக்கு தெரியாது, தகப்பனாருக்கு தெரியாது, பிள்ளை என்ன படிக்கணும் கூட தெரியாது, எந்த கிளாஸு போகுதுன்னு தெரியாது, என்ன வயசுன்னு தெரியாது, அவங்க பிறந்த தேதி தெரியாது ஒரு சில ஆண்களுக்கெல்லாம். ஆனால் பெண்களுக்கு அதெல்லாம் மறக்க முடியாது, எல்லாம் அவங்களுக்கு தெரியும், எல்லாம் தெரியும். அதே போல தான் அவங்களுக்கு பொறுப்புள்ளவர்களாக இருந்து அந்த காரியத்தை செய்ய வேண்டும். அது மாத்திரம் குடும்பத்தில் இருக்க பிள்ளைகளுக்கு மட்டும் பொறுப்பு இல்லை, தன்னை நம்பி இருக்கிற மாமனாருக்கு மாமியாவுக்கு நீங்கள் என்ன செய்யணும்? பொறுப்புள்ளவர்களாக இருக்கணும். அம்மாவுக்கு பொறுப்புள்ளவர்களாக இருக்க வேண்டும். வயதானவர்களுக்கு பொறுப்புள்ளவர்களாக இருக்க வேண்டும். ரூத்து புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்களேன். ரூத்து என்ன செஞ்சா? மாமியாவை 2 பேரையும் பார்த்துட்டேன் சொல்கிறாங்க. நீங்கள் 2 பேரும் என்ன செய்யுங்க? 3 பேர் விதவைகள், 3 பேரும் ரூத்து, அவங்க ஆமாம் ஓர்பால், அப்புறம் யார்? நகோமி. 3 பேருமே புருஷனை இழந்தவர்கள். 3 பேரையும் 3 பேர் நின்று பேசுகிறாங்க. நகோமி சொல்கிறான், நீங்கள் என் கூட வராதிங்க, நீங்களும் புருஷன் இழந்துட்டீங்க, நானும் புருஷன்ட்டேன், என்னோட வந்து நீங்கள் என்ன சுகத்தை அனுபவிக்க போகிறீங்க? நீங்கள் என்ன செய்யுங்க? உங்கள் அப்பா அம்மா வீட்டுக்கு நீங்கள் போங்க, உங்கள் சகோதரர்கிட்ட நீங்கள் போங்க, நீங்கள் போய் என்ன செய்யுங்க? அங்கே நீங்கள் என்ன செய்ய, மறுபடியும் ஒரு திருமணத்தை செய்து நீங்கள் சந்தோஷமாக வாழுங்க அப்படின்னு அந்த நகோமி 2 பேரை நிற்க வச்சு சொல்கிறாங்க ஊருக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி. அப்போ 2 பேருக்கு தான் அந்த பொறுப்பை கொடுத்து அவங்க அனுப்புகிறாங்க, போங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த வயதான நகோமியை விட்டு போகிறதுக்கு யாருக்கு மனசு இல்லை? ரூத்துக்கு மனசு இல்லை. ரூத் என்ன செஞ்சா தெரியுமா? முடியாது, அவன் வேணால் போகட்டும், நான் உம்மை விட்டு பிரிகிறத குறித்து என்னிடத்துல நீ பேசக்கூடாது, மரணம் ஒன்று தவிர என்னை யாரும் பிரிக்க முடியாது. எப்படி பொறுப்பு பார்த்தீங்களா? எவ்வளோ உண்மையான ஒரு பொறுப்பு பார்த்தீங்களா? எவ்வளவு அது உத்தரவாதம் உள்ளவளாய் நின்று அந்த மாமியாவை தனியாக விட்டு விடாதபடி தன்னோடு என்ன செஞ்சா?
அவளங்களை ஒரு பொறுப்பாக கையில் எடுத்துக்கிட்டா. தேசம் அறியாத இன்னொரு தேசத்துக்கு போகிறா. அந்த தேசத்தில் எப்படி இருப்பாங்க, எப்படி நடப்பாங்க, என்ன சாப்பிடுவாங்க, எப்படி உடுத்துவாங்க, எப்படி நடந்து கொள்வாங்க, எதுவுமே தெரியாது. ஆனால் என்ன செய்கிறா, ரூத்து நகோமியை விடாதபடி தன் கையிலே அவள் பொறுப்புள்ளவர்களாக அவளை பொறுப்படுத்தி கொண்டான். நீ போகிற இடத்துக்கு நான் வருவேன், உன்னுடைய தெய்வம் என்னுடைய தெய்வம், நீ எங்கே மறிக்கிறாங்க நான் மறிப்பேன், நீ எங்கே இருப்பேன் நான் அங்கே இருப்பேன், நீ என்ன சாப்பிட்ற அதை நான் சாப்பிடுவேன் சொன்னாலா சொல்லலையா? அந்த மாதிரி பொறுப்பு நீங்கள் எடுத்துருக்கிறீங்களா? உங்கள் மாமியார் குறித்து அப்படி பொறுப்பு எடுத்துருக்கீங்களா? இல்லை உங்கள் பிள்ளை உங்கள் வீட்டில் வாழாமல் வந்திருக்கிற உங்கள் பிள்ளைகளை குறித்து பொறுப்பு எடுத்துருக்கிறீங்களா? சொல்லுங்கள். கல்யாணம் முடிக்காமல் இருக்கிற அக்கா தங்கச்சியை கொடுத்து பொறுப்பு எடுத்துருக்கிறீங்களா? சொல்லுங்கள் பார்ப்போம். ஒருத்தவங்களை சொல்லுங்கள், நான் இப்படி என் குடும்பத்தில் இப்படி உள்ளவங்களை நான் பொறுப்படுத்தி வச்சு நான் நடத்துகிறேன், அவங்கள அன்பாக நடத்துகிறேன், அவங்க விருப்பப்படி நான் நடத்துகிறேன் அப்படின்னு உங்களால் சொல்ல முடியுமா? சொல்லுங்கள். அப்போ பொறுப்பு எவ்வளோ முக்கியமானது பாருங்கள். அந்த பொறுப்பு எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். மற்றபடி போஷித்திடலாம், உபதேசம் பண்ணிடலாம், மற்றவங்களை கொடுத்துடலாம், வாங்கிடலாம். ஆனால் ஒருத்தவங்களை முழுமையாக பொறுப்படுத்தி வச்சு நடத்துறதுனா ரொம்ப கடினம் அந்த காரியம். ஏன்னு சொன்னால் அவங்களுடைய குணங்கள் வெளிப்படும், அவங்களுடைய பிடிக்காத காரியங்கள் வெளிப்படும். ஆனால் அந்த நேரத்தில் நம்மளும் என்ன செய்வோம், கோவப்பட்டுருவோம், எரிச்சல் போட்டுருவோம், சண்டை போட்டுருவோம், பிரச்சனை வந்துடும். இதெல்லாம் இருக்கிறதுனால அவங்கள பொறுப்படுத்தி வச்சு நிதானமாக நடத்துறதுனா ரொம்ப கடினம். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ரூத்து இந்த நகோமியை அவள் என்னஞ்சிட்டா, பொறுப்படுத்தி நான் வர்றேன், உங்க கூட நான் வர்றேன், வந்து அப்படியே இருந்துட்டாளா? சொல்லுங்க பார்ப்போம். அப்படி பொறுப்படுத்தி நடத்தி வயலில் போய் கதிர்களை புறக்கி கொண்டு வந்து மாமியாட்ட கொடுத்து அவளுக்கு சாப்பிட கொடுத்து அப்பத்தை சாப்பிட்டுட்டு கொண்டு வந்து மீதியை எடுத்து கொண்டு வந்து வச்சு கொண்டு வந்து மாமியா கொடுக்குறா, அவங்களுக்கு ஆகாரம் கொடுக்குறா. நீங்கள் வாசித்து பாருங்கள், 4 அதிகாரம் தான் இருக்குது. அதில் என்ன அழகாக இருக்குன்னு தெரியுமா? அந்த அதிகாரம் அவ்வளோ அழகாக தெளிவாக ஆண்டவர் சொல்லியிருப்பார். ரூத்தும் ஒருபால் எந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க உங்களுக்கு தெரியுமா? பெரிய ராஜாக்கள் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் 2 பேரும், அக்கா தங்கச்சி 2 பேருமே. வேறு வேறு இனத்தை சேர்ந்தவங்க இல்லை, ஒரே குடும்பத்தில் பிறந்த அக்கா தங்கச்சி தான் 2 பேரும். அதுக்கு முன்னாடி இருக்கிற ராஜாவா அவங்க குடும்பத்தில் பிறந்து வந்தவ. பாலாக்கை பற்றி படிச்சிருக்கிறீங்களா? பாலாக்குக்கு ஆண்டவர் என்ன செஞ்சார்? பாலாக்கு கூட இருந்தினார், இன்னொரு ஆள் இருந்தார். யார்? பாராக்கு இருந்தா, அப்புறம் இன்னொரு ஆள் தெரியாது. போய் வீட்டில் போய் நியாயாதிபதி புஸ்தகத்தை வாசித்துட்டு அடுத்து ரூத்து புஸ்தகத்துக்கு வர்றீங்க, சரியா? வீட்டில் சும்மா இருக்கக்கூடாது. இதெல்லாம் சரித்திரமா படிங்க. அப்படி வாசித்தா தான் உங்களுக்கு அதெல்லாம் தெரியும். சும்மா செல்லை நோண்டிட்டு படுத்துக்கிட்டு தூங்கிக்கிட்டு எந்திரிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்காதிங்க. போய் பைபிளில் இருக்கிறது நியாயாதிபதியில் யார் வர்றா, அதுக்கடுத்து ரூத்து புஸ்தகத்தில் யார் வர்றா அப்படிங்கிறத படித்தா ரூத்து யாருடைய பிள்ளைன்னு உங்களுக்கு தெரியும், சரியா? படித்து பாருங்கள், எந்த ராஜா, எந்த தேசத்தினுடைய ராஜாவுடைய மக அப்படின்னு. அதனால அவங்க தாத்தாவை நடத்தினது ஆண்டவர் எப்படி நடத்தினாருன்னு ரூத்துக்கு தெரியும். அதனாலதான் ரூத்து தன்னுடைய மாமியாவே முழுமையாக பொறுப்படுத்தி கொண்டு வந்து அந்த தேசத்தில் என்ன செய்கிறா, பெத்லேஹேமில் வச்சு என்ன செய்கிறா, அவளை உபசரிக்கிறா, அவளை பாதுகாக்கிறா, எல்லாம் செய்கிறா. அப்படி செஞ்சதுனால ரூத்தை என்ன செஞ்சார் ஆண்டவர், பெரிய ஒரு கோடீஸ்வரனுக்கு, ஒரு குரோபதிக்கு என்ன செஞ்சார், மனைவியாய் மாற்றினார் ஆண்டவர். அது மாத்திரம் அதோட நின்றல, ஏசாமியே வர்றதுக்கு ஒரு வழியாய் உண்டாக்கினார். ரூத்தை ஆண்டவர் பயன்படுத்தினார். ஒரே ஒரு காரியம், அவை தன்னை ஒப்பு கொடுத்து தன்னுடைய மாமியாவை பொறுப்படுத்தி கொண்டு வந்து தன்னோடு வச்சு கொண்டு அவள் நடத்தின விதத்தை பார்த்து ஆண்டவர் நினைஞ்சார், பெரிய காரியத்தை அவள் வாழ்க்கையில் செஞ்சார். இன்னைக்கு நீங்களும் நானும் எப்படி இருக்கிறோம், என்ன மாதிரி பொறுப்படுத்திருக்கிறோம்? அது மாத்திரமல்ல, எல்லோரும் எழுந்து நிற்போம். கடைசி ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்கிறாரு. ரூத்து புஸ்தகம் மாத்திரமல்ல, எஸ்தர் புஸ்தகத்தை கூட பார்த்தீங்கன்னா, எஸ்தர் தன்னுடைய யூத குலத்தினுடைய ஆத்மாக்கள் எல்லாம் அழிந்து போகிறதை விரும்பாதபடி யூத குலத்தினுடைய அத்தனை ஆத்மாக்களுடைய உத்தரவாதத்தையும் தன்னுடைய கையில் எடுத்தாள். பொறுப்படுத்தலாம், எடுக்கலையா? அழியக்கூடாது, போய் நான் செத்தாலும் சாகுறேன் அப்படின்னு சொல்லி ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பதற்கு தன்னை என்ன முழுமையாக ஒப்பு கொடுத்தாள். அது முழு தேசத்தையும் காப்பாற்றுவதற்கு தன்னை ஒப்பு கொடுத்தவளாய் எழும்பி நின்றாள். அப்படி எழுந்து நின்று அல்லும் பகலும் 3 நாளும் சாப்பிடவும் இல்லை, குடிக்கவும் இல்லை, எதுவுமே செய்யலை. அப்படிப்பட்டவ என்னஞ்சா உபவாசம் இருக்கிறாள். அவள் என்ன எத்தனை நாட்டுக்கு ராஜாவின் மனைவி? 127 நாடுகளுக்கு ராஜாவாக இருக்கிற ஒரு ராஜாத்தி. அவள் பொறுப்பெடுக்கிறா.
அத்தனை நாட்டில் இருக்கிற யூதர்கள் சாகக்கூடாது, அவர்களுக்கு நான் உத்தரவாதி அப்படின்னு சொல்லி அந்த பொறுப்பை கையில் எடுக்கிறார். அப்போ பொறுப்புள்ளவளாய் நம்ம எல்லாவற்றிலும் மாற முடியும். குடும்பத்திற்கு மாத்திரமல்ல, நம்ம தெருவுக்கு மாத்திரமல்ல, நம்ம தேசத்துக்கு மாத்திரமல்ல, நம்ம பாண்டிச்சேரி பட்டணத்துக்குள்ள முழு தேசத்துக்கும் ஆண்டவர் நம்மளை கொண்டு மாற்ற முடியும். அந்த மாதிரி ஜெபத்தையும் அந்த மாதிரி பொறுப்பையும் அந்த மாதிரி கண்ணீரையும் அந்த மாதிரி உபவாசத்தையும் யார் கையில் கொடுத்துருக்கிறாரு? பெண்களாகி உங்களுடைய கையில் என்னுடைய கையில் ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு. ஆனால் நம்மதே எடுக்கிறதுல கடைசி ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? நீ அப்படி இருந்தீனா கடைசியில் வெளிப்படுத்தல பார்த்தீங்கன்னா ஆண்டவர் மத்திய ஆகாத்தில் வரும்போது இந்த மணவாட்டிய சபையும் ஒரு பெண்ணுக்கு ஒப்பிட்டு சொல்கிறார். இந்த சபையில் நீ அப்படி ஒரு உத்தரவாதம் உள்ள பொறுப்புள்ள ஊழியத்தை செய்யும் போது தேவன் வரும்போது மத்திய ஆகத்தில் உன்னை செய்வார், உன்னை திருமணம் செய்து கொள்வார். அல்லேலூயா. ஆமாம், அதுக்கு நீ என்ன செய்யணும்? ஆயத்தப்படணும். அதற்கு நீ என்ன செய்யணும்? பொறுப்புள்ளவளாக இருக்கணும், உத்தரவாதம் உள்ளவர்களாக இருக்கணும். அப்போ ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே இத்தனை குணங்களை எனக்குள்ளே வச்சிருக்கிறீங்க, நான் வெளிப்படுத்தாமல் இருக்கேன் ஆண்டவரே, இனி நான் அப்படி இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாரும் ஒப்பு கொடுத்த ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுவோமா? கரங்களை உயர்த்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, பெண்களாகிய எங்களுக்குள்ள எத்தனையோ குணங்கள், நிறைய குணங்கள் இருக்குமா, ஆனால் இந்த 3 குணங்கள் முக்கியமான குணங்கள் நமக்குள்ளே இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட குணங்கள் நமக்குள்ளே இருக்கும்போது தேவன் என்ன செய்வாராம்? அவர் மணவாளன் வரும்போது மணவாட்டியாகிய உன்னையும் என்னையும் என்ன செய்வார்? இந்த சபையிலேருந்து எடுத்துக்கொள்ள போகும்போது திருமணம் செய்து கொள்ளுவார். இந்த சபைக்குள்ளே இருக்கும்போது ஆண்டவர் என்ன செய்கிறார்? உடனே ஒரு மணவாட்டியாய் வைத்திருக்கிறார். இந்த மணவாட்டி சபைக்குள்ள நீ உண்மையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். ஆண்டவர் அதுக்கு முன்பாக இந்த மாதிரி குணங்கள்லாம் ஒன்றிலிருந்து வெளிப்பட வேண்டும். முதலாவது நீ ஆண்டவரை மற்றவர்களை போஷிக்கிறவர்களாய் மாற வேண்டும். அது மாத்திரமல்ல, மற்றவர்களுக்கு என்ன செய்யணும்? ஆமாம், போஷிக்கிறவளாய் கொடுக்கிறவளாய் நீ மாற வேண்டும். போஷிக்கணும், போதிக்கிறவளாக இருக்கணும், அடுத்து பொறுப்புள்ளவர்களாக மாறணும். இந்த 3 காரியத்திலும் ஆண்டவரே என்னை ஒப்பு கொடுத்து நான் செபிக்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லி கரங்களை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து நான் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, இப்படிப்பட்ட குணங்கள் எனக்குள்ளே இருந்தாலும் எனக்குள்ள வெளிப்பட விடாதபடி ஆண்டவரே பிசாசன தந்திரமாய் உள்ளே நுழைந்த ஆண்டவரே ஏதேதோ காரியங்களை சொல்லி ஆண்டவரே என்னை திசை திருப்பி விட்டுற ஆண்டவரே. இல்லை சுவாமி, என்னை அப்படிப்பட்ட குணங்களுக்குள்ளே ஆண்டவரே என்னை ஒப்பு கொடுத்து நான் செபிக்கிறேன் ஆண்டவரே.